ஒரு காட்டில் அடர்ந்த புல்வெளியில் ஏராளமான குதிரைகள் வசித்து வந்தன. அந்த குதிரைகளின் கூட்டத்தில் நொண்டி குதிரையும் ஒன்று இருந்தது. மற்ற குதிரைகள் எல்லாம் அந்த நொண்டி குதிரையை மட்டமாகவே நினைத்து வந்தன. காலங்காத்தால இந்த நொண்டி குதிரைய பார்த்துட்டோமா, இனி என்ன நடக்குமோ தெரியல. ஹேய் நொண்டி குதிரைய ஓடிமோ, நான் வெளியில கிளம்புறேன். என் அழகான கண்ணும் கம்பீரமான நடையும் வலுவான காலும் பார்த்து கண்ணு கிண்ணு வச்சிடாத. பாப்பா அங்க எங்கேயாவது ஒரு ஓரமா போய் படு நொண்டி குதிரை. நண்பர்கள் எல்லாம் தன்னை கேலி செய்கிறார்களே என்று நொண்டி குதிரைக்கு சற்று வருத்தமாகவே இருந்தது. நண்பர்கள் எல்லாம் அறியாமையால் இப்படி கேலி செய்கிறார்கள், நாம் அவர்களின் மீது கோபப்படுவது நல்லதல்ல என முடிவு செய்திருந்தது நொண்டி குதிரை. ஒரு நாள் சிங்கம் ஒன்று அந்த புல்தரைக்கு பக்கமாக வந்தது. அந்த இடத்தில் ஏராளமான குதிரைகள் புட்களை மேய்ந்தபடி நின்று கொண்டிருப்பதை பார்த்தது. ஆஹா, பலே பலே, குதிரை கூட்டமா? குதிரைகளை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. சுவையோ சுவை, பார்த்தாலே நாக்குல எச்சில் ஊறுதே. கொழு கொழுன்னு வேற இருக்குங்க. இந்த வருஷம் பூராவும் சாப்பாட்டுக்கே பஞ்சம் இல்லை போல தெரியுதே. இருக்கட்டும் இருக்கட்டும், கூட்டமா வேற இருக்குங்க. நாம இப்போ கூட்டத்துல பாஞ்சு பிடிச்சா எல்லா குதிரையும் உஷாராயிடுங்க. பசிக்கும் போது ஒன்னொன்னா தின்னலாம். ஹை ஜாலி. புல்தரையில் ஓர் இடத்தில் படுத்திருந்த நொண்டி குதிரை சிங்கத்தை கவனித்து விட்டது. சிங்கம் அந்த இடத்தை விட்டு போனதும், நண்பர்களே, இது கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கராஜா வந்தாரு. நம்ம கூட்டத்தை நோட்டை விட்டுட்டு போயிருக்காரு. நமக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி தெரியுது. அதனால நம்ம உடனடியா வேற காட்டுக்கு போயிடலாம். நொண்டி குதிரையின் பேச்சை கேட்டதும் மற்ற குதிரைகள் எல்லாம் சிரித்தன. நண்பர்களே, இந்த சோம்பேறி நொண்டி குதிரை சொல்றத கேட்டிங்களா? சிங்கராஜா வந்தாரா, நம்ம எல்லாரையும் பார்த்தாரா, நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் கடிச்சு முழுங்க போறாரா. நொண்டி குதிரை மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நண்பர்கள் எல்லாரும் என்ன கிண்டல் செய்றாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் நல்லது தானே நினைச்சேன். இவங்களை யாராவது சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா என் மனசு தாங்காது. அதனால திடீரென அதன் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது. அதன்படி அந்த குதிரை சிங்கத்தை தேடிச் சென்றது. தன் எதிரே தைரியத்துடன் ஒரு குதிரை நொண்டியபடி வருவதை ஆச்சரியத்தோடு பார்த்தது சிங்கம். நொண்டியபடி நடந்து வந்த குதிரையை பார்த்து சற்று பரிதாபப்பட்டது சிங்கம். ஓரளவுக்கு தன்னை பார்த்து பரிதாபப்படுகிறது என்பதை குதிரை உணர்ந்து தன் எண்ணத்தை தெரிவிக்க இதுதான் சரியான சமயம் என்று முடிவு பண்ணியது. குதிரை, சிங்கராஜா வணக்கம். ஆஹா ஆஹா, என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு கம்பீரம், என்ன அழகு உங்களுடைய கர்ஜனை. காட்டையே உலுக்கி விட்டது போங்கள். இதனால்தான் ராஜாதி ராஜாவாக காட்டில் வாழ்கிறீர்கள் மன்னா. புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் உண்டா என்ன? சிங்கமும் குதிரையின் பேச்சில் மயங்கியது. ஆமாம் ஆமாம், உன்னை போல்தான் இந்த காட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி சரி, நீ வந்த விஷயம் என்ன? மன்னர் மன்னா, நீங்கள் நேற்று மந்தையில் எனது நண்பர்கள் புட்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது கவனித்தீர்கள். அவர்களை உங்களின் உணவாக்கிக் கொள்ள முடிவு செய்து விட்டீர்களோ என எனக்கு ஒரு சந்தேகம். அதனால் உங்களை நேரிலேயே கேட்டுவிட்டு போகலாம் என வந்தேன் மன்னா. ஆமாம் ஆமாம், எவ்வளவு குதிரைகள் கொழு கொழுவென்று இருந்தன. சாப்பிட்டால் ருசி மிகுதியா இருக்குமே. அதனால் என்ன, ஒவ்வொன்றாக அவைகளை பிடித்து அடித்து கொன்று ருசித்து சாப்பிடுவேன். உனக்கென்ன, உன்னை வேண்டுமானால் விட்டு விடுகிறேன், ஓடிப்போ. சிங்கம் கர்ஜனை செய்தது. ஐயோ மன்னா, அவை அனைத்தும் என்னுடைய நண்பர்கள் மன்னா. வேண்டாம், பாவம், அவர்களை விட்டு விடுங்கள். உங்களுக்கு பசியாக இருந்தால் என்னை சாப்பிடுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள் மன்னா. இதை கேட்கத்தான் நான் எவ்வளவு தூரம் வந்தேன்.
சிங்கராஜாவே, ஏன் அழுகுறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லையப்பா, இல்ல. ஒன்னு நினைச்சுதான் அழுகிற. நண்பர்கள் மேல நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்க. நினைச்சாலே அழுகியா வருதே. உன்ன மாதிரி நண்பன் இல்லையேப்பா. மன்னா, கவலைப்படாதீங்க. நான் உங்களோட நண்பனா இருக்கேன். சரி, உடனே வா, உன் கூட்டத்துக்கு போவோம். நான் இனிமே குதிரைகளை சாப்பிட போவதில்லை என்றும், இனி அனைத்து குதிரைகளும் என் நண்பர்கள் என இந்த காடு முழுவதும் அறிவிப்போம். நொண்டி குதிரைக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உடனே சிங்கத்தை குதிரைகள் இருக்கும் இடத்திற்கு கூட்டிச் சென்றது. அந்த நேரத்தில் புல்தரையில் எல்லா குதிரைகளும் கூட்டமாக நின்று புட்களை மேய்ந்து கொண்டிருந்தன. நொண்டி குதிரை சிங்கத்துடன் வருவதைக் கண்டதும் எல்லா குதிரைகளுக்கும் பயம் பற்றி கொண்டது. அலறியபடி அங்குமிங்கும் ஓடியபடி நின்றன. பயப்படாதீங்க. நீங்க யாரும் என்ன பார்த்து பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன். இதோ அப்பாவியா நிக்கிறானே என் நண்பன் நொண்டி குதிரை. என்னால உங்களுக்கு வரப்போற ஆபத்தை தடுத்து நிறுத்தி என் நண்பர்களை விட்டு என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான நண்பனை நீங்க யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை. சிங்கத்தின் பேச்சை கேட்டதும் எல்லா குதிரைகளும் தலைகுனிந்தன. அன்போடு அந்த நொண்டி குதிரையை சூழ்ந்து கொண்டன. இதை பார்த்த சிங்கமும் சந்தோஷமாகிவிட்டது. நண்பா, உனக்கு கால்கள் தான் ஊனம், ஆனால் எங்களுக்கோ மனங்களே ஊனமாகிவிட்டது. நீ அமைதியாக இருந்தே சிங்கராஜாவையே போற்றும்படியான செயலை செய்து விட்டாய் தோழனே. இனிமேல் இந்த குதிரைகளின் தலைவன் நீதான். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, வாழ்க. சிங்கமும் மகிழ்ச்சி அடைந்தது. குதிரைகளும் சிங்கமும் ஒற்றுமையாக வாழத் தொடங்கின. ஹே, இருங்கப்பா. நம்ம கதையை இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்பதான் எங்க கதை கேட்க பார்க்க சூப்பரா இருக்கும். வரட்டுங்களா?